நீங்க எனக்காக அமுதாவை தத்தெடுக்கிறீங்களா இல்ல அமுதாவுக்காக என்ன கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? சிம்ரன் மேடம், எனக்கு உங்களோட இந்த கண்ணமும் பிடிக்கும், அந்த கண்ணமும் பிடிக்கும். சரி, போதும் போதும். கல்யாணம்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படியே இந்த ஃப்ளோலயே வந்து அடுத்த சீன் வந்து பார்த்தலாம். அடுத்த சீன் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ் டக்குன்னு. டெஸ்டினி என்ன வெரைட்டி லவ் பண்ணாரு. Still in love. அந்த லவ்னால தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சு. அந்த லவ்னால தான் நீ ஸ்ரேயா எல்லாமே. Oh my God, ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் ப்ளீஸ். தீபா, எனக்காக அமுதாவை தத்தெடுக்கிறீங்களா இல்ல அமுதாவுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கல்யாணம்னா இங்க இருந்து வாங்கும்போது அப்படியே வாங்க பேசுறேன். இந்த லெவலுக்கு நான் லைவ் டப்பிங்லாம் பண்ணதே கிடையாது. ஓ மை காட், ஓ காட், ஐ திங்க் திஸ் வொர்க். அடடா சூப்பர் சூப்பர் சூப்பர். oh my god, okay, nostalgia. I'm just thinking that I actually synced your current expression rather than that expression. I think in the playback we will know because it was different there and now you were laughing and that different. As I see, I'm just giving you that expression which is matching with your face. நீங்க சாப்பிட வைக்கணும். என்ன சாப்பிட வைக்கணும்? நான் தான் டப் பண்ணேன். நீங்க டப் பண்ணும்போது நீங்களும் சாப்பிட்டுட்டே டப் பண்ணீங்களா மேம்? இது டைரக்ட் பண்ணவர் யாருன்னு தெரியும்ல. சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது சாப்பிட்டுட்டே நம்ம பேசணும். அதுவும் சாப்பிடுறதோட சவுண்ட் வரக்கூடாது, ஆனா சாப்பிடுறதோட பேசும்போது எஃபெக்ட் மட்டும் இருக்கணும். சோ அந்த மாதிரி இட்லி, எத்தனை இட்லி போச்சு? எத்தனை டேக்கோ அத்தனை இட்லி. ஓகே மேம், இதுல உங்களுக்கு என்ன டயலாக் ஞாபகம் இருக்கு மேம்? ஏதாவது டயலாக்? லாஸ்ட் லைன். ரோலிங் அண்ட் ஆக்ஷன். நான் வந்து எனக்காக வந்தேன்னு நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் எல்லாரும் மாதிரியுமே நானுமே வந்து சிம்ரன் மேமோட பெரிய ஃபேன். என்னோட குரல் கேட்க மாதிரி என்னோட குரல் கேக்குற உங்க குரல் கேக்குற மாதிரியே இருக்குல்ல? இது இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல, இதுக்கு முன்னையும் சொல்லிருக்காங்க. அண்ட் ஆஸ் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இதை விட ஒரு பிக்கர் காம்ப்ளிமெண்ட் வந்து இருக்கவே முடியாது. பட் தீபா, நீங்க அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட நீங்க சேஞ்ச் ஆகல. Coming from you, that means a lot. No, seriously, your face, voice, of course, that is the plus what you have. I think all the films neenga kodutha voice, all are my super hit films, Deepa. La Kannadal Muthamitha, yes, Elumalai, Varanamai, yes, Varanamayiram, both the characters, and ipo young and old. Andagan இப்போ உங்களோட கேப்டன் ஒரு ஃபிலிம் வந்தது, அதுலயும் பேசியிருந்தேன். ஆமா. அண்ட் அவங்களுக்கு டப் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஐ லவ் சேலஞ்சஸ். அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்றதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டு நான் பேசியிருக்கேன். And thanks for picking such amazing roles and giving such beautiful performances. So கண்ணத்தில் முத்தமிட்டால எங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டே மேம் பேசுற சீன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன சீன்? எனக்கு கூட அந்த சீன் ரொம்ப பிடிக்கும், சைக்கிள் ஓடுற சீன். எனக்கு வந்து அந்த படமே ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க டயலாக் கேக்குறீங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ஃபிலிமோட ஒரு சாங் வந்து till now it's my favorite and it's my mom's favorite also, so I'd like to just sing a few lines of it for you. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே
ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. மேம் இப்ப அடுத்தது மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு மேம் நீங்க வந்து மேம் பாடிட்டு இருக்கும் போது லைட்டா அப்படியே லிப்சிங்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, லைட்டா பாடலாம் செஞ்சீங்க. நீங்களும் சூப்பரா பாடுவீங்க அப்படிங்கிறது. தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. பியூட்டிஃபுல் 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 மேம், பியூட்டிஃபுல் மேம். அதுல மேக்கப்பே போடலையா நீங்க? சும்மா ஒரு கொண்டை போட்டுட்டு, ஆனா அப்படியே அழகா இருப்பாப்பா. இவங்க மேக்கப்பே போட வேணாம். just you put one kondai and put your sari like that. You're Simran. You are the best. Thank you. Okay. No, sorry, I'm like all fangirling you now. Please excuse me. ஓகே மேம், இப்போ ரெண்டு பேரையும் இந்த மொமெண்ட்ல வந்து நாங்க சீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சில விஷயம் நீங்க எங்களுக்காக பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ரிக்வெஸ்ட். நான் லிப்சிங் கொடுக்கணும், வாய்ஸ் கொடுக்கணும், அதுதான். அவ்வளவுதான், அதேதான். We are ready. நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஆரம்பத்துல ஒரு ஆங்கரா இருந்தது வந்து இப்போ நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க மேம். பல விதமான டப்பிங் செஷன்ஸ் வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஆமா, இந்த இது எப்படி இருந்தது மேம்? எனக்கு சொல்ல தெரியல. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த மொமெண்ட். ஏன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேனாலும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, லைவா டப் பண்றதுக்கான ஒரு, இது டப்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் a fun session. Yeah, it's a fun session. But she's just gorgeous inside out. Yes. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் அழகா ஆர்டிகுலேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் நம்மளுக்குள்ள இருந்து வரும், எனக்கு வரும் as an artist. So அப்புறம் அந்த கான்ல fantastic. அவ்வளோ அதான் சொல்றேனே, அவங்க அந்த பயங்கர வேம்பிஷ் ரோல், அதுல ஷீ இஸ் சோ கன்னிங் அண்ட் ட்விஸ்டட் இந்த ஃபிலிம். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ஒரு லேடியால அப்படி திங்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரோலையும் கன்வின்சிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரிஜினல் ஃபிலிமோட பயங்கர ஃபேன் நான். ஐ எம் a huge fan of அந்தாதுன். ஸோ தியாகராஜன் சார் அந்த படத்துக்கு வந்து கூப்பிட்டப்போ ஐ வாஸ் so happy that தபுவோட ரோல் இவங்க பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் such a meaty character. அண்ட் அவங்க அதுல தபு சொல்லவே வேணாம். சோ அதுக்கு வந்து கவுண்டரா வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா there is no doubt she will do more than necessary justice to the character. Yes, truly. And she didn't disappoint. It was so good. You too, Deepa. You were fantastic. Thank you. இந்த படத்துக்கு மேம்க்கு நான் டப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்து யோசிச்ச ஒரு படம் கண்டிப்பா இருக்கும்ல as a voice over artist. இதுல வாலி. ஆஹா, ஓ மை காட். அந்த மாத்ருபுதம் சீன். எது? ஹாஸ்பிடல். ஆமா ஆமா, லைக் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம், ஈவன் த கிளைமேக்ஸ், த பிகினிங் பார்ட் ஆஃப் த ஹலோ அந்த குரல் மாத்தி பேசுற போர்ஷன்ஸ், இட் வாஸ் பியூட்டிஃபுல். அண்ட் எக்ஸாக்ட்லி, சவிதா வாஸ் பியூட்டிஃபுல் இன் இட். அண்ட் அதை நீங்க கேட்டதுக்கான பதில் இது. பட் ஷீ ஹேட் டன் இட் சோ வெல். சூப்பர் சூப்பர். ஓகே, இது கரெக்டா வந்து அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு சின்ன டாஸ்க் மேம். இப்போ என்னன்னா மேம், இப்ப இவங்க கிட்ட வந்து ஒரு போட்டோ நாங்க வந்து கொடுத்துருவோம் மேம். அவங்க வந்து அதை ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த போட்டோல வர ஆக்ஷன், அதுக்கு வந்து நீங்க வந்து ஆக்ட் பண்ணணும். தம்ஷரத் மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணணும். நீங்க ஆக்ட் பண்றத வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் அவங்க யார சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகே ஓகேயா மேம்? ரெடியா மேம்? ரெடி ஃபார் த ஃபன்? Ready for the fun. எஸ், ரெடியா? சோ ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா? ஓகே, நர்வஸாவே இருக்கேன். சூப்பர் ஸ்டார். ஓகே. கம் ஆன். இது மேல் ஆக்டர்ஸ் தானே? மேல் ஆக்டர்ஸ் கட்டி பிடிப்பாரா? அஜித் இல்லையா? கமலா? எஸ்ஜே சூர்யாவா? எஸ்ஜே சூர்யா. தெய்வமே, யார் இது? அஜித். ஓகே.
பாட்டுலாம் வருது. மேம் மேனரிசமா? விஜய்ஸ் மேனரிசம். ஆஹா. Your Madhavan. No. Surya. Surya. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றே. So difficult. யாரு? விக்ரம். விக்ரம். அந்த ரஜினி சாரோட மேனரிசம் வந்து அப்படியே ரஜினி சாரை பார்த்த மாதிரி வந்து நீங்க வந்து அந்த பேட்ட டைம்ல வந்து பண்ணீங்க. அது எங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காட்ட முடியுமா? நீங்களும் Sure, sure, please.